நாளை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு திரும்புவேன். வைத்தியர் அர்ச்சுனா அதிரடி அறிவிப்பு. புலம்பெயர் தமிழர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அதிபர் தேர்தல் மொட்டு வேட்பாளர் ஜார் உண்மையை உடைத்து அமைச்சர். நாளை திங்கட்கிழமை பணிக்கு திரும்புவேன் என்றும் சாவகச்சேரி வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் இன்று வரை தான் என வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தான் விடுமுறையில் உள்ளதாகவும் விடுப்பு முடிந்தவுடன் நாளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பணி செய்ய திரும்புவேன் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தை தனது முகநூலில் வெளியிட்ட காணொலியிலேயே தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் கீழ் யாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் மாநாடு ஒன்றும் நடத்தப்பட உள்ளதாக வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு சில பெரிய மாற்றங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கும், அதற்குரிய ஏற்பாடுகள் நடந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் நாட்டிற்கு திரும்பி இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார அழைப்பு விடுத்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சியில் உள்ள பெரும்பாலான வர்த்தக நிறுவனங்கள் புலம்பெயர் நாடுகளைச் சேர்ந்தவை. அந்த புலம்பெயர் மக்களை இங்கு வருமாறு அழைக்கின்றோம், வேண்டுகோள் விடுக்கின்றோம். இலங்கையுடன் ஒன்றிணைந்து எமது நாட்டை ஒன்றிணைந்து கட்டியெழுப்புமாறு அனைவரையும் அழைக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். எமது பிரதான பிரச்சனையாக இருந்த டொலர் பிரச்சினைக்கு தீர்வாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் புலம்பெயர் மக்களும் நாட்டிற்கு டொலர்களை அனுப்பி வைப்பதற்கு சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் எமது புலம்பெயர் தொழிலாளர்கள் 12 பில்லியன் டாலர்களை எமக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் நாட்டை முன்னேற்ற இளம் தலைமுறையினர் முதலீட்டாளர்களாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கிளப் பசந்தாவின் இறுதி கிரியைகள் நேற்று மாலை இடம்பெற்ற நிலையில் அந்த இடத்தில் மாகந்துரை மது என்ற பாதாள உலக தலைவரின் புகைப்படம் ஒன்று கட்டப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மகரகம கொதிகமுவ மயானத்திற்கு முன்பாக உள்ள சுவரிலேயே மாகந்துரை மதுசின் புகைப்படம் அடங்கிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நமது தலைவர் ஒவ்வொருவரையும் இவ்விடத்திற்கு அனுப்புவார் என்று அதில் குறிப்பிட்டு KPI என்ற 3 ஆங்கில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்ததாக பாதுகாப்பு பிரிவினர் தகவல் வழங்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னர் மகரகம மற்றும் தெமட்டகொட பிரதேசத்தில் பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் அச்சுறுத்தல் பதாதைகள் மற்றும் சுவரொட்டிகள் வெளியிடப்பட்டு வருவதாக நிகால் தல்துவ கூறியுள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் மகரகம பமுன்வ தொடரோந்து நிலைய வீதியில் உள்ள மதுசின் மனைவியின் வீட்டுக்கு அருகில் மதுஸ் என்ற இடத்திற்கு பாதாள உலகில் உள்ள அனைவரும் தயாராகுங்கள் மற்றும் கஞ்சிப்பாடி இம்ரானின் குடும்பத்துக்கும் அதே தண்டனை என 2 சிறிய சுவரொட்டிகள் காணப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது அமைச்சருடைய அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வைத்தியசாலையில் நிலவும் ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் என்று வைத்தியர் அர்ச்சுனா மற்றும் பொதுமக்களினால் குற்றம் சுமத்தப்பட்ட வைத்திய பிரதிநிதிகளுக்கும் அந்த வைத்தியசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. வைத்தியர்கள் சார்பாக வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்திரன், வைத்தியர் கேதீஸ்வரன் மற்றும் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகராக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதவியேற்றிருக்கக்கூடிய வைத்தியர் ரஜீவ் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் வைத்தியர் அர்ச்சுனாவினால் முன்வைக்கப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வைத்தியசாலையை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு எதிர்வரும் 21ஆம் தேதி வைத்தியசாலை தொடர்பில் பரந்தளவிலான சந்திப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 17ஆம் தேதி சுகாதார அமைச்சர் தலைமையில் உயர் அதிகாரிகள் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் மாகாண சுகாதார பணிமனையில் சந்திப்புகளை மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தப்படும் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பது குறித்து தமது கட்சி இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் அதிபர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பொருத்தமான நபர் தமது கட்சியில் இல்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அதிபர் தேர்தலில் போட்டியிட்டால் தனது தகுதியை அறிந்து ஒரு நபராக தனது வெற்றி
வெற்றிக்காக தன்னை அர்ப்பணித்ததாக இருக்க வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். கம்பஹா உடுகம்போல பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றும் போதே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தேர்தலை பிற்போடு அரசாங்கம் சதி செய்கின்றது என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவும் கட்சி சம்பந்தமான வழக்கில் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் ஒன்றாக கூடி அடுத்த தவணை 19ஆம் தேதி வர இருக்கின்ற வழக்கு குறித்து கலந்துரையாடப்பட்டது. நாங்கள் ஒவ்வொருவரும் எமது நிலைப்பாட்டுக்கு அமைய மறுமொழிகளை தாக்கல் செய்த பிறகு வழக்கை முடிவுறுத்துவதற்கான ஒரு யோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த யோசனையின் விவரங்கள் நாங்கள் மத்திய செயற்குழுவில் கூடி தீர்மானிப்போம். ஆனால் பொதுவாக வழக்கு எந்த அடிப்படையில் முடிவுறுத்தலாம் என இணக்கப்பட்டிருக்கின்றது. முன்னேற்றகரமான செயற்பாடு கலந்துரையாடலில் இடம்பெற்றது. இந்த நிலையில் 8 எதிராளிகளையும் 19ஆம் தேதி வழக்கிற்கு அழைப்பார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபடும் போது நாட்டின் நிலைமை குறித்து மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். கலவரங்களால் தமது சொந்த பிள்ளைகளின் எதிர்காலம் இழக்கப்படும் என அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தல் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்வரும் வேலை திட்டம் தொடர்பில் ஹொரண மற்றும் பண்டாரகம பிரதேசத்தில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச நிதிகளின் விழிப்புணர்வு கூட்டங்களில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள் வேடிக்கைக்காக பொய் சொல்லும் மரபை நிறுத்த வேண்டும் என்றும் அபிவர்த்தன கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடற்தொழில் சமூகங்களுக்கு முன் தயாரிக்கப்பட்ட வீட்டு திட்டம், கடற்தொழில் உபகரணங்கள் மற்றும் அரிசி பொதிகள் உட்பட 1.5 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான மனிதாபிமான உதவியை சீனா வழங்குகின்றது. 500 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான 3 உதவி பொதிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 2 மாகாணங்களுக்கும் சீனாவால் வழங்கப்படும் மிகப்பெரிய உதவித்தொகையாக இது அமைந்துள்ளது. வடக்கு கிழக்கில் இந்தியாவும் அபிவிருத்தி, வாழ்வாதாரம் மற்றும் முதலீட்டு திட்டங்களில் அதிக முதலீடு செய்து வரும் நிலையிலேயே சீனாவின் உதவியும் வழங்கப்படுகின்றது. இந்த நிலையில் சீனாவின் இந்த தாராளமான மானியம் இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக பேணி வரும் நெருங்கிய உறவுகளுக்கு சான்றாகும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தனது 2வது பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் தனது ஆதரவாளர்களின் எண்ணங்கள் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். நினைக்க முடியாததை நடக்க விடாமல் தடுத்தவர் கடவுள் மட்டுமே. நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம், மாறாக எங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருப்போம், தீய செயல்களை எதிர்கொள்வோம் என்று அவர் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் குணமடைய நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட குடிமகனின் நினைவை எங்கள் இதயங்களில் வைத்துள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார். நாங்கள் ஒன்றிணைந்து நிற்பது முன்னெப்போதையும் விட இப்போதும் முக்கியமானது. நான் உண்மையிலேயே எங்கள் நாட்டை நேசிக்கின்றேன், உங்கள் அனைவரையும் நேசிக்கின்றேன். மேலும் இந்த வாரம் விஸ்கான்சினில் இருந்து எங்கள் பெரிய தேசத்துடன் பேச ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.